Good evening, students. So today we are going to see about consumer surplus. So நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம், யூட்டிலிட்டி அப்ரோச் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூட்டிலிட்டி அப்ரோச் வந்து ரெண்டு கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் வந்து டூவா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம், ஆர்டினரி அப்ரோச் அண்ட் கார்டினரி அப்ரோச் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து கார்டினரி அப்ரோச்ல நெக்ஸ்ட் டாபிக் கன்சியூமர் சர்ப்ளஸ் பார்க்க போறோம். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ்னா என்னன்னு யாருக்காவது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? So இந்த consumer surplus concept ஜூல் டூபிட்டும் ஜிவான்ஸும் 1884ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பட் ஒரு ப்ராப்பரான டெஃபினிஷனை கொடுத்தது நம்மளோட ஆல்பர்ட் மார்ஷன்ஸா. அதாவது கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்காம போறதை விட, இப்போ ஒரு ஐபோன் இருக்குன்னா அந்த ஐபோன் ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணாம போறதை விட பர்ச்சேஸ் பண்றது எவ்வளவு பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட். செகண்ட், அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐபோனுக்கு ஆஸ் ஏ கன்சியூமரா எவ்வளவு பே பண்ண இருக்கும். சோ அப்ப அந்த ஐபோனுக்கு நான் வந்து 50,000 கொடுக்க வந்து ரெடியா இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து வில்லிங்கா இருக்கோம். 50,000 பே பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். பட் ஆக்சுவலா மார்க்கெட்ல நம்ம 14,000 தான் 40,000 தான் கொடுத்தா அந்த ஐபோனை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அப்ப இங்க என்ன இருக்கு, 10,000 பேலன்ஸ்டா இருக்கு இல்லையா? இந்த 10,000 தான் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கன்சியூமர் வந்து எவ்வளவு பே பண்ண வில்லிங்கா இருக்காங்க, ஆக்சுவலா மார்க்கெட்ல என்ன பே பண்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நுகர்வோர் எச்சம், கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க ஃபார்முலா கொடுத்திருக்கேன் பாருங்க. நுகர்வோர் எச்சம் கொடுக்க நினைக்கும் விலைக்கும் மைனஸ் உண்மையில் கொடுத்த விலைக்கும். அதாவது நம்ம எவ்வளவு வில்லிங்கா இருக்கும் பே பண்ண, வாட் எ பர்சன் வில்லிங் டு பே. ஒரு பர்சன் வந்து எவ்வளவு அமௌண்ட் வில்லிங்கா இருக்காங்க பே பண்ணறதுக்கு. தென் மார்க்கெட்ல ஆக்சுவலா அவங்க என்ன பே பண்ணிருக்காங்க, ஆக்சுவல் பே அமௌண்ட். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்குது, நுகர்வோர் எச்சம் கிடைக்குது. சோ இதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆல்பர்ட் மார்ஷல் வந்து டிட்டர்மினேட் பண்ணியிருக்காங்க. தென் இதோடைய அசம்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசம்ஷனா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, பயன்பாட்டை அளவிட முடியும். அதாவது இந்த கார்டினல் அப்ரோச் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கார்டினல் அப்ரோச்ல லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினும் ஈக்வி மார்ஜினும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப கன்சியூமர் சர்ப்ளஸ் பாக்குறோம் இல்லையா. இந்த கார்டினல் அப்ரோச்சோடைய அசம்ஷன் என்ன, சாட்டிஸ்பேக்ஷனை, யூட்டிலிட்டியை வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும், அளவிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அததான் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ்லயும் சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டியை வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். பணத்தின் இறுதிநிலை பயன்பாட்டின் மாற்றம் இல்லை. அதாவது ஃபைனல் வேல்யூ, மணியோடைய ஃபைனல் வேல்யூல எந்த சேஞ்சஸும் இருக்காது. பதிலீட்டு பண்டங்கள் இல்லை, அதாவது சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் இல்லை. இப்ப நம்ம ஐபோன் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐபோனுக்கான சாம்சங்கோ வேற ஏதோ ஒரு பிராண்டோட சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் இருக்கு. ஐபோன் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கான ஆல்டர்னேட் யூசஸோ வேற எந்த ப்ராடக்டும் இருக்கக்கூடாது. சோ அதான் பதிலீட்டு பண்டங்கள், சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நுகர்வோரின், அதாவது கன்சியூமரோடைய டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ், அவங்களுடைய இன்கம், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், இதுல எதுலயுமே சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. தென் ஒரு பண்டத்தின் பயன்பாட்டின் மற்றொரு பண்டத்தின் சார்ந்திருப்பாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஐபோன் நம்ம எடுத்துட்டோம்னா ஐபோனுக்கு வந்து கம்பல்சரி சார்ஜர் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி நான் ஐபோனு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். பட் இப்ப ஐபோன் வந்து சார்ஜரை வந்து டிபெண்ட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்ப நான் மில்க் குடிக்க போறேன்னு சொன்னா மில்க் தான் நம்ம அந்த ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட் நம்ம எவ்வளவு ஆக்சுவலா பே பண்ண வில்லிங்ஸா இருக்கும். பட் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கு, இது ரெண்டோடைய டிஃபரன்சியேஷன் தான் கன்சியூமர் சர்ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. இதோடைய சாட்டிஸ்பாக்சனை நம்ம மெஷர் பண்ண போறோம். இதோடைய பணத்தோடைய மணியோடைய ஃபைனல் வேல்யூல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. இந்த மில்க்குக்கு வந்து சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் இருக்கக்கூடாது. மில்க்னா மில்க் தான், அதுக்கான சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் வந்து இருக்கக்கூடாது. சோ சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. இப்ப காஃபி ஆர் டீ ரெண்டுமே நம்ம ஏதோ ஒரு ஹெட் பெயின் ஏதோ ரிலாக்ஸ்க்காக தான் கொடுக்குறோம். ரெண்டுமே சேம் சாட்டிஸ்பாக்சன் லெவல தான் கொடுக்க போகுது. சோ அந்த மாதிரி இந்த காஃபி டீன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் இல்லாம, காஃபினா காஃபி, டீனா டீ, அந்த மாதிரி சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் இல்லாம ஒரே ப்ராடக்ட் தான் இருக்கணும். அதை தான் சப்ஸ்டியூட் சொல்லுவாங்க. சோ அட் த சேம் டைம் கன்சியூமர் டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ், இதுல எந்தயுமே சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. தென் அது வந்து காம்போனன்ட்ஸ் ப்ராடக்டா இருக்கக்கூடாது. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. தீஸ் ஆர் தி அசம்ஷன் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்ப கன்சியூமர் சர்ப்ளஸ் வரும். இங்க பாருங்க, யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி. நம்ம எத்தனை கமாடிட்டி வந்து இந்த டேபிள் பாருங்க. இது வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் உடைய டேபிள் ஷெட்யூல். இதுல வந்து யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி, நம்ம எத்தனை கமாடிட்டிஸ் வந்து மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஒரு கமாடிட்டியா, 2 கமாடிட்டியா, 3 கமாடிட்டியா, எத்தனை கமாடிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம்.
சோ அந்த ஒரு கமாடிட்டிக்கும் நம்ம எவ்வளவு வந்து பே கொடுக்க ரெடியா இருக்கோம். ஒரு கமாடிட்டி வாங்கும் போது எவ்வளவு நம்ம பே கொடுக்க 20 ருபீஸ் கொடுக்க ரெடியா இருக்குமா, 5 ருபீஸ் கொடுக்க ரெடியா இருக்குமா, எவ்வளவு பே கொடுக்க நம்ம வில்லிங்ஸா இருக்கும். அதை வந்து செகண்ட் காலம்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். தென் ஆக்சுவலி பிரைஸ், மார்க்கெட்டோடைய பிரைஸ் என்ன, மார்க்கெட்ல நான் 6 ருபீஸ் கொடுக்க ரெடியா இருக்கேன், பட் மார்க்கெட்ல அதோடைய பிரைஸ் என்ன. இப்ப நான் ஒரு ஐபோன் பர்ச்சேஸ் பண்றேன்னா அந்த ஐபோனுக்கு வந்து நான் வந்து 6000 கொடுக்க ரெடியா இருக்கேன், பட் மார்க்கெட்ல அதோட பிரைஸ் என்ன 2000க்கு கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் என்னவா இருக்கு 4000. இததான் இந்த டேபிள்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆப்பிள்னு எடுத்திருக்கேன். சோ ஒரு ஆப்பிளுக்கு வந்து நான் 6 ருபீஸ் வந்து பே பண்ண ரெடியா இருக்கேன், பட் ஆக்சுவலா மார்க்கெட்ல எனக்கு 2 ருபீஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. சோ 6 மைனஸ் 2 4 ருபீஸ். அந்த 4 ருபீஸ்ன்றதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ். நெக்ஸ்ட் கமாடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 2 கமாடிட்டி 3 கமாடிட்டின்னு சொல்லிட்டு கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த கார்டினல் அப்ரோச்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம், கமாடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ இப்ப இந்த கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது நம்மளோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. இது நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப நம்ம இங்க கமாடிட்டி அதிகமா பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு பே வந்து கம்மியா கொடுக்க ரெடியா இருக்கும். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது 6 ருபீஸ் ரெடியா கொடுக்க ரெடியா இருந்த நம்ம 2 ப்ராடக்ட் வாங்கும்போது 5 ருபீஸ் தான் கொடுக்குறோம். ஆனா மார்க்கெட்டோடைய பிரைஸ்ல வந்து எந்த சேஞ்சஸும் இல்ல. இததான் அசம்ஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். பிரைஸ் வந்து மார்க்கெட்ல பிக்ஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆக நம்மளோட வில்லிங்னஸ் ஆஃப் பே, எவ்வளவு பே கொடுக்க ரெடியா இருக்குமோ அது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலா மார்க்கெட்ல என்ன பிரைஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அதை பிக்ஸ் பண்ணிருவாங்க. ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரெண்டுத்தோட டிஃபரன்சியேஷன் தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். ஓகே ஃபைன். ஓகே, இந்த டேபிள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we are move on the consumer surplus உடைய டயக்ராம் நம்ம இப்ப பார்க்க போறோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் எவ்வளவு குவாண்டிட்டியை வாங்க போறேன்னு சொல்லிட்டு குவாண்டிட்டி ஆஃப் கமாடிட்டி உடைய குவாண்டிட்டியை மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒய் ஆக்சிஸ்ல பிரைஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, ஓபி மார்க்கெட்டோடைய பிரைஸ், நான் ஓக்யூ இந்த ப்ராடக்ட்டை வாங்க போறேன். இந்த அளவுக்கு குவாண்டிட்டியான ப்ராடக்ட் ஆப்பிள வந்து எவ்வளவு நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன், ஓக்யூ அளவுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். நான் எவ்வளவு பே கொடுக்க ரெடியா இருக்கேன், ஓடி அளவுக்கு நான் பே கொடுக்க ரெடியா இருக்கேன். ஓகே அளவுக்கு நான் பர்ச்சேஸ் பண்றேன். இந்த ஓக்யூ அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு நான் ஓடி அளவுக்கு பே பண்ண ரெடியா இருக்கேன். பட் ஆக்சுவலா மார்க்கெட்ல என்ன பிரைஸா இருக்குது, ஓபி தான் பிரைஸா இருக்குது. சோ அதுக்கான கர்வை இப்ப டிரா பண்ணிருக்கோம். இப்ப இதுல என்ன சொல்றாங்க, இப்போ இந்த டிபி தான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். நீ ஓடி அளவுக்கு கன்சியூமர் வந்து வில்லிங்கா இருந்தாரு பே கொடுக்கறதுக்கு, பட் மார்க்கெட்ல ஓபி அளவுக்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சது, அந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டோட பிரைஸ் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த மேல இருக்க அந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, கர்வ் போட்டிருக்கேனே, அதுதான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். டயக்ராம் புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் நம்ம. சோ உங்களுக்கு இந்த டேபிள்லயும் டயக்ராம்லயும் ஏதாவது டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த டேபிளும் இந்த டயக்ராமும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சோ கன்சியூமர் சர்ப்ளஸ் உடைய இப்போ ஓடிசிக்யூ மைனஸ் பண்ண மைனஸ் ஓபிசிக்யூ மைனஸ் என்ன வரும், அதாவது கவனிங்க, ஓடிசிக்யூ இது நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு வில்லிங்கா இருக்கும் பே, மைனஸ் மார்க்கெட்டோட பிரைஸ் என்ன ஓபிசிக்யூ, இது மார்க்கெட்டோட பிரைஸ், ஈக்குவல் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது பிடிசி. இதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ். ஓகே டன். ஓகே நெக்ஸ்ட் we are move on the தேவை விதி. டிமாண்ட்னா நம்ம என்ன பார்க்க போறோம், லா ஆஃப் டிமாண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிமாண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, டிமாண்ட்னா டிசைர் ஆஃப் த கமாடிட்டி, எபிலிட்டி ஆஃப் கமாடிட்டி. அதாவது ஒரு ப்ராடக்ட நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கணும், ஆசைக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு அதை வாங்கக்கூடிய எபிலிட்டி இருக்கணும், அதை வாங்கக்கூடிய சக்தி நம்ம இருக்கணும். தென் வந்து வில்லிங்னஸ், போய் வந்து மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வரணும். இது மூணுத்தையும் ஃபில்ஃபில் பண்றதுதான் டிமாண்ட். ஸோ டிசைர் ஆஃப் த கமாடிட்டி, எபிலிட்டி ஆஃப் கமாடிட்டி, வில்லிங்னஸ் ஆஃப் கமாடிட்டி, இதுதான் டிமாண்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட டிசையரும் எபிலிட்டியும் வில்லிங்னஸும் இருந்தாதான் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து ஃபில்ஃபில் ஆகும். இந்த டிமாண்டை வந்து எது டிட்டர்மின் பண்ணுதுன்னா பிரைஸ். பிரைஸ பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எவ்வளவு நீடட் இருக்கு, எவ்வளவு வாண்டட் திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால டிசைட் பண்ண முடியும். தென் காலம்,
ஒரு சில ப்ராடக்ட்ல எல்லாம் சம் ஸ்டேஜஸ்ல மட்டும் தான், சம் பீரியட்ல மட்டும் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கான நீடட் இருக்கும். அதர் காலம்ஸ்ல அதர் பீரியட்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான நீடட் இருக்காது. தென் வந்து சந்தை மார்க்கெட்டை டிட்டர்மின் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இப்ப ஐபோன் ப்ரிப்பேர் பண்றோம், ஐபோன் வாங்கக்கூடியதுக்கு என்கிட்ட அமௌண்ட் இருக்கு, வில்லிங்னஸ் இருக்கு, எனக்கு ஆசையும் இருக்கும். பட் அந்த ஐபோன் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கா? அப்ப அந்த சந்தை மார்க்கெட்டும் வந்து இங்க தேவையை டிட்டர்மின் பண்ணுது. தென் அளவு, எவ்வளவு குவாண்டிட்டி, எந்த குவாண்டிட்டியில நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். சோ இதுதான் டிமாண்ட் வந்து டிட்டர்மின் பண்றது. பிரைஸ், டைம், மார்க்கெட், MARKET, மார்க்கெட், தென் குவாண்டிட்டி. சோ இதுதான் பிரைஸ வந்து டிட்டர்மின் பண்ணுது. தென் வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் டிமாண்ட், டிமாண்டோடைய ஃபங்க்ஷன். இந்த டிமாண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு? சோ டிமாண்ட் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கு? எஃப் ஆஃப் பி. இங்க ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, அந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. எஃப் ஆஃப் பி. எஃப் வந்து என்னது? ஃபங்க்ஷன் ஆஃப் டிமாண்டோடைய ஃபங்க்ஷன். எது ஃபங்க்ஷன்? பிரைஸ். பிரைஸ் பேஸ் பண்ணி தான் இந்த டிமாண்ட் இருக்கு. அதுதான் இந்த ரெட் கலர் ஃபார்முலா கொடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப தேவை விதி. சோ தேவைன்னா என்ன நம்ம இப்ப பார்க்க போறோம். தேவை என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அதோடைய லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட்னா என்னதுன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கான பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் லா ஆஃப் டிமாண்ட். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் சீப்பா கிடைக்குது அப்படின்னா, ஒரு மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் வந்து சீப்பா கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். அப்ப இங்க என்ன இருக்கு? பிரைஸ் கம்மியா இருக்கும் போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் த லா ஆஃப் டிமாண்ட். சோ இந்த டயகிராம் பாருங்களேன், இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்களே, லா ஆஃப் டிமாண்ட். இங்க when the price goes up, பிரைஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆயிடுது. குவாண்டிட்டி டிமாண்ட் கோஸ் டவுன். சோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். அட் த சேம் டைம் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். திஸ் இஸ் த லா ஆஃப் டிமாண்ட். ஓகே, இப்போ இந்த டிமாண்ட் ஷெட்யூல் பார்க்கலாம். டிமாண்ட் ஷெட்யூல் பிரைஸ் பர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கான பிரைஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் குவாண்டிட்டி டிமாண்டட். சோ இப்போ 10 rupees ஒரு ப்ராடக்ட், இப்போ ஆப்பிளோ ஐபோனோ, ஏதோ ஒரு ஆப்பிள் ஐபோன் எடுத்துக்கலாம். சோ ஆப்பிள் ஐபோனை நம்ம என்ன பண்றோம்? ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட பிரைஸ் வந்து 10 rupees இருக்கு. ஆப்பிளோட பிரைஸ் என்னவா இருக்கு? 10 rupees இருக்கு. ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், பிரைஸ் வந்து என்னவா இருக்கு? 10 rupees இருக்கு. அப்ப நம்ம எத்தனை குவாண்டிட்டி பர்ச்சேஸ் பண்றோம்? 50 குவாண்டிட்டி பர்ச்சேஸ் பண்றோம். இந்த 10 rupeesன்றது ஒரு குவாண்டிட்டியோடைய பிரைஸ். சோ இந்த ஒரு குவாண்டிட்டியோட பிரைஸ் வந்து எப்படி இருக்கு? இன்க்ரீஸ்டா இருக்கு, 10 rupeesடா இருக்கு. அப்ப பிரைஸ் 10 rupeesடா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? 50 குவாண்டிட்டி பர்ச்சேஸ் நம்ம பண்றோம். தென் பிரைஸ் வந்து இப்போ டிக்ரீஸ் ஆகுது. 10 rupees இருந்த பிரைஸ் வந்து இப்ப என்னவா இருக்கு? 8 rupees ஆயிடுது. சோ 8 rupees ஆனனால நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட குவாண்டிட்டி டிமாண்ட இன்க்ரீஸ் பண்றோம். நம்ம டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 50ல இருந்து 60 இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 4, 2ன்னு சொல்லிட்டு பிரைஸ் என்னவாயிட்டு இருக்கு? டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் போது குவாண்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கு. சோ 10 rupees இருக்கும் போது நம்ம 50 குவாண்டிட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதே பிரைஸ் 2 rupees ஆனோம்னா நம்ம 90 குவாண்டிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்றோம். திஸ் இஸ் த லா ஆஃப் டிமாண்ட் உடைய ஷெட்யூல். இப்போ டயகிராம் பாருங்க. எக்ஸஸ்ல குவாண்டிட்டி டிமாண்டும், ஒய் ஆக்சஸ்ல வந்து பிரைஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ 10 பிரைஸா இருக்கும்போது நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணோம்? அப்படியே அந்த ஆரோ மார்க் பாருங்க, 50 குவாண்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகேவா? இப்ப பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, 8 rupees. 8 rupees நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது குவாண்டிட்டி டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 60. சோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். 4 rupees இருக்கும்போது 80, 2 rupees பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது 90 சொல்லிட்டு பிரைஸ் டிக்ரீஸ் ஆக நம்மளோட குவாண்டிட்டி டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதை நம்ம ஜாயின் பண்றதுதான் டிடி இஸ் த டிமாண்ட் கர்வ். ஓகே, டிமாண்ட் ஷெட்யூல், டிமாண்ட் கர்வ். புரிஞ்சுதா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட், இப்போ இந்த டிமாண்ட் தேவையை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிமாண்ட் டிட்டர்மினேஷன்ஸ்? சோ எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிமாண்ட் வந்து டிட்டர்மின் பண்ணணும்? ஏற்படும் நாகரிகத்திலும் ஏற்படும் மாற்றம், அதாவது நம்மளுடைய டேஸ்ட், நம்மளுடைய ஃபேஷன்ஸ், இதை டிட்டர்மின் தான் நம்மளுடைய டிமாண்ட வந்து டிட்டர்மின் பண்ண முடியும். தென் காலநிலை மாற்றம், சேஞ்சஸ் இன் வெதர் கண்டிஷன். இப்போ
டிமாண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து இயர்லி ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா அதுக்கான டிமாண்ட் இருக்காது. இப்ப சம்மர் சீசன் பாத்துக்கிட்டீங்கன்னா, சம்மர் சீசன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அம்ப்ரெல்லா, ஸ்வெட்டர் இந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்ப சம்மர் சீசன்ல தான் அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். டைம் வந்து டிமாண்ட் வந்து டிட்டர்மின் பண்ணுது. அததான் இங்க காலநிலை மாற்றம், சேஞ்சஸ் இன் வெதர் கண்டிஷன்ஸ். அப்போ சம்மர் சீசன்ல நம்ம என்ன பண்றோம்? நிறைய ஐஸ்கிரீம், ஜூசஸ் இந்த மாதிரி எல்லாம் குடிப்போம். வின்டர் சீசன்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்வெட்டர், அம்ப்ரெல்லா இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த ஸ்வெட்டரும் அம்ப்ரெல்லாவும் சம்மர் சீசன்ல நீடடா இருக்க போகுது. அதுக்கான டிமாண்ட் எப்படி இருக்க போகுது? சம்மர் சீசன்ல அதுக்கான நீடட் இருக்க போகுது. பட் வின்டர் சீசன்ல தான் என்னது ஸ்வெட்டருக்கும் அம்ப்ரெல்லாக்கான நீடட் இருக்கும். சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பேஸ் பண்ணியும் டிமாண்ட் வந்து டிட்டர்மின் பண்றாங்க. தென் வரி மற்றும் மானியம், டாக்ஸேஷன்ஸ் அண்ட் சப்சிடிஸ். ஒரு ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? கண்டிப்பா பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டாக்ஸ் வந்து கண்டிப்பா ஃபைனலா யாரோடைய இதுல வந்து யாரோடைய தலையில வந்து விழ போகுது? கன்சியூமருடைய தலையில தான். அப்ப டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் என்ன ஆயிடும்? டிக்ரீஸ் ஆயிடும். சோ அதுவே பிரைஸ் டாக்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப டாக்ஸ் டிக்ரீஸ் ஆனா பிரைஸும் டிக்ரீஸ் ஆகும். இதனால என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். எதிர்பார்ப்புகளின் மாற்றம், சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஐபோனுக்கான ஃபியூச்சர்ல வந்து பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப நம்ம ஐபோன்ல வந்து ஃபியூச்சர்ல வாங்குறதுக்காக இப்பயே வாங்கி வச்சிடலாம். அப்ப டிமாண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபியூச்சர்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ணா, அப்ப அதுக்கான டிமாண்ட் வந்து இப்ப வந்து இன்க்ரீஸ்டா இருக்கும். இப்ப எல்லாருமே கோல்ட பர்ச்சேஸ் பண்றாங்க. எதுக்காக கோல்ட பர்ச்சேஸ் பண்றாங்க? சோ அதோடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்பவே வந்து கோல்ட வந்து வாங்கி சேவ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்ப வாங்குறாங்க. அப்ப ஃபியூச்சருடைய வேல்யூவை கன்சிடர் பண்ணி பிரசன்ட்ல அதோடைய டிமாண்டை டிக்ரீஸ் பண்றாங்க. சாரி, அதோடைய டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ அதுதான் எதிர்பார்ப்புகளையும் மாட்டோம். சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன், தென் சேஞ்சஸ் இன் சேவிங்ஸ். சோ என்ன ஆகும்? நம்ம நிறைய சேவ் பண்ணா ஏன்னா டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். கம்மியா சேவ் பண்ணலன்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேவிங்ஸ்ன்றதே நம்மளுடைய கன்சம்ஷனை டிக்ரீஸ் பண்றதுதான். அப்ப நம்ம நிறைய மோர் தென் சேவ் பண்ணா டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். கம்மியா சேவ் பண்ணா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வணிக நிலை, ஸ்டேட் ஆஃப் ட்ரேட் ஆக்டிவிட்டி. இந்த பிசினஸ் சைக்கிள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பிசினஸ் சைக்கிள் பூமர், ரெக்ரேஷன், எக்ஸ்பென்ஷன், கான்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் வரும். இந்த ஸ்டேஜஸ் பேஸ் பண்ணியும் நம்மளுடைய டிமாண்ட் வந்து சேஞ்சஸ் அரைஸ் ஆகும். தென் விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட். விளம்பரம்ன்றது அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்ல, அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரொடியூசர் எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த செலவுகள் எல்லாமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். சோ அப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் என்னவா டிக்ரீஸ் ஆயிடும். சோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்டும் டிமாண்ட் உடைய சேஞ்சஸ் அரைஸ் பண்ணுது. தென் வருமானத்தின் மாற்றம், கன்சியூமருடைய இன்கம் டிபெண்ட் பண்ணியும் டிமாண்ட் வந்து இருக்கு. நிறைய கம்மியா இன்கம் ஏர்ன் பண்ண கம்மியா ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணுவாரு. சோ அதுதான் சேஞ்சஸ் இன் இன்கம். தென் ஃபைனல் ஒன் சேஞ்சஸ் இன் பாப்புலேஷன்ஸ். எந்த ஒரு கண்ட்ரில பாப்புலேஷன்ஸ் அதிகமா இருக்கும் அந்த கண்ட்ரில ப்ரொடக்ஷனோ டிமாண்ட் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ பாப்புலேஷன்ஸ் கம்மியா இருந்தா டிமாண்டும் டிக்ரீஸ் ஆயிடும். அதுதான் டிமாண்டை டிட்டர்மின் பண்ற ஒன் ஆஃப் த ஃபேக்டர் பாப்புலேஷன்ஸ். ஓகே, தீஸ் ஆர் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் டிமாண்ட். டிமாண்டை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இது எக்ஸெப்ஷன் ஆஃப் திஸ் லா. இப்போ தேவை விதி பார்த்துட்டோம். தேவை விதி என்னது? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆயிடும். பிரைஸ் டிக்ரீஸ் ஆனா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இதோடைய எக்ஸெப்ஷன் ஆஃப் லா. இந்த விதி வந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் அப்ளிகபிள் ஆகும்ன்றது கிடையாது. சம் சிச்சுவேஷன்ஸ்ல இந்த விதி வந்து என்னவாகும்? ஆப்போசிட்டாவும் நடக்கும். சோ இப்போ இந்த லா ஆஃப் டிமாண்ட்ல பாருங்க, இந்த லா ஆஃப் டிமாண்ட்ல டிடி தான் டிமாண்ட் கர்வ். இந்த டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கு? லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப்பிங் டவுன்வர்டா இருக்கு. ஸ்லோப்பிங் கர்வா இருக்கு இல்லையா? இது ரைட், இது வந்து சாரி, இது லெஃப்ட், இது ரைட். சோ ரைட்ல இருந்து லெஃப்டிங்கா ஸ்லோப்பிங் டவுன்வர்டா இருக்கு. இந்த டில இந்த 10 கிட்ட பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. அதுவே இந்த கீழே 90 கிட்ட பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. சோ அப்ப இது என்னது? லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப்பிங் கர்வ். இடதுபுறத்துல இருந்து வலதுபுறமா கீழ் நோக்கி செல்லுது, டவுன்வர்ட் கர்வ். அப்ப டிமாண்ட்னா क्वेश्चनல கேட்பாங்க, டிமாண்ட் வந்து என்ன கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோப்பிங் டவுன்வர்ட் சொல்லணும். லெஃப்ட்
ரைட் ஸ்லோப்பிங் கர்வ். பட் இந்த எக்ஸெப்ஷன் ஆஃப் லால என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் டு ரைட் அப்வர்ட் கர்வ், மேல் நோக்கி போதான். டிமாண்ட் கர்வ் வந்து லா ஆஃப் டிமாண்ட்ல டிமாண்ட் கர்வ் வந்து கீழ் நோக்கி போகுது. எக்ஸெப்ஷன் ஆஃப் லா விதிவிலக்கு, விதிவிலக்குனா எக்ஸெப்ஷன், அந்த விதி நடக்காம அதுக்கு மாறா நடக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல டிடி கர்வ் வந்து எப்படி போகுது, டிடிக்க வந்து மேல் நோக்கி சொல்லுது, இடதுபுறமா இருந்து வலதுபுறமாக, லெஃப்ட் டு ரைட் அப்வர்ட் கர்வ். ஓகேங்களா? சோ இப்போ இங்க பாருங்க, OP1 வந்து பிரைஸ், இந்த OP1 அளவுக்கு பிரைஸ் ஏதோ இருக்கோ அதே மாதிரிதான் குவான்டிட்டியும் இருக்கு. OQOX1 இது வந்து கமாடிட்டி. இந்த கமாடிட்டி பர்ச்சேஸ் பண்றதுக்கு OP1 வந்து பிரைஸ். இப்ப பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். OP2ல இருந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லா ஆஃப் டிமாண்ட்ல பிரைஸ் இதுவா குவான்டிட்டி டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இப்போ எக்ஸெப்ஷன் ஆஃப் லால OP2 பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகனால பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கமாடிட்டி OX2 அளவுக்கு கமாடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் த எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் தி லா. விதிவிலக்கு, விதி வந்து செயல்படல. இப்போ இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா அது விதி, அது லா, ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் அப்ப நான் ஒழுங்கா இல்ல, நான் பேடா பிஹேவ் பண்ணுவேன், இன்டிசிப்ளினா பிஹேவ் பண்ணுவேன், அது என்னது எக்ஸெப்ஷன் ஆஃப் லா. ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல, சோ அது எக்ஸெப்ஷன் ஆஃப் லா, விதி விலக்கு. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இது எந்த சிச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி அரைஸ் ஆகுது? இப்போ நம்ம டிமாண்டோடைய நீடட் எப்படி இருக்கு, லா ஆஃப் டிமாண்ட் வந்து எந்த சிச்சுவேஷன், டைம் பீரியட பேஸ் பண்ணி, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி, கன்சியூமருடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி டிமாண்ட் வந்து சேஞ்சஸ் அரைஸ் ஆகுது. லா ஆஃப் டிமாண்டுக்கு பார்த்தோம். இந்த எக்ஸெப்ஷன் ஆஃப் லாக்கு என்ன ரீசன், எதனால இந்த டிமாண்ட்க்கு வந்து லெஃப்ட் டு ரைட் அப்வர்ட்ல போகுது, அதோடைய ரீசன் தான் பார்ப்போம். சோ கிஃபன் முரண்பாடு, கிஃபன்றவரு ஒரு எக்கனாமிஸ்ட், அவர் தான் வந்து இந்த வந்து பாரடாக்ஸ் இந்த தியரியை வந்து சொன்னாரு. சோ அதனால கிஃபன் முரண்பாடு, கிஃபன் பாரடாக்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது இன்ஃபீரியார் கூட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இன்ஃபீரியார் கூட்ஸ்னா கீழ்த்தனமான பண்டங்கள், கம்பு, கேழ்வரகு, கோதுமை, அரிசி, இதெல்லாம் இன்ஃபீரியார் கூட்ஸ். இந்த கூட்ஸுக்கான பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது இதுக்கான டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அததான் கிஃபன் பாரடாக்ஸ்ல கிஃபன்றவர் சொல்லியிருக்காரு. ஏன் இதுனா, இப்போ ஒரு ஏழையா இருக்க ஒரு பீப்புள் டெய்லி 100 rupees தான் இன்கம் ஏர்ன் பண்றாங்கன்னா அந்த பீப்புள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கதான் இன்ஃபீரியார் கூட்ஸை வந்து யூஸ் பண்ண போறாங்க. இன்ஃபீரியார் கூட்ஸ்னா கீழ்த்தனமான பண்டங்கள். இந்த பண்டங்களை யூஸ் பண்ணக்கூடிய புவர் பீப்புளோடைய இன்கம் டிட்டர்மின் பண்ணி இருக்கு. சோ அப்போ இவங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் போது அந்த டிமாண்ட வந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்கம் டிக்ரீஸ் ஆகும்போது அந்த ப்ராடக்ட் வந்து கம்மியா பர்ச்சேஸ் பண்ணாங்க. இதுல வந்து பிரைஸ் வந்து எப்படி டிட்டர்மின் பண்ணலாம்? அப்ப அரிசி, கோதுமை இதுக்கான பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டிமாண்ட் என்ன ஆகுது? ரைஸும், வீட்டு, ரைஸ் இதுக்கான டிமாண்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது. வீட்டு, ரைஸ், கேழ்வரகு இதுக்கான பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப அதோட டிமாண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இதுதான் கிஃபன் முரண்பாடு, விதி விலக்கு. நெக்ஸ்ட் வெப்லன். சோ கிஃபன்றவரும் ஒரு எக்கனாமிக்ஸ்ட், நெக்ஸ்ட் வெப்லன்றவரும் ஒரு எக்கனாமிக்ஸ்ட். அவர் வந்து இந்த வெப்லன் எஃபெக்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு விதிவிலக்கு, எக்ஸெப்ஷன் ஆஃப் லா வந்து சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சோ கிஃபன் வந்து எப்படி ஒரு புவர் பீப்புளை மென்ஷன் பண்ணாரோ வெப்லன் வந்து வெல் செட்டில் பீப்புளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில பீப்புள்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ரொம்ப பணக்காரு, நான் ஒரு வெல்தி பீப்புள், நான் ஒரு வெல் செட்டில்டான பீப்புள்னு சொல்லிட்டு அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களோட பிஹேவியர்ஸே அப்படியே இருக்கும். நான் வந்து செட்டில்டு பீப்புள், என்கிட்ட நிறைய அசெட்ஸ் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான பீப்புள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த ப்ராடக்ட்டை தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்குதான் இப்ப டைமண்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த வெல் செட்டில் பீப்புள் என்ன பண்றாங்க, டைமண்டோடைய பிரைஸ் எப்ப இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பதான் டைமண்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. டைமண்டோடைய பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னா, அவங்க வந்து வெல் செட்டில் பீப்புள்ன்றதுக்காக காட்டிக்கிறதுக்காக. சோ அப்பயும் இந்த லா வந்து, இந்த எக்ஸெப்ஷன் ஆஃப் லா வந்து ரன் ஆகும். டிமாண்ட்க்கு வந்து லெஃப்ட் டு ரைட் அப்வர்ட்ல இருக்கும். சோ கிஃபன் வந்து இன்ஃபீரியார் கூட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸெப்ஷன் ஆஃப் லாவை எக்ஸ்பிளைன் பண்றாரு. வெப்லன் வந்து என்ன பண்றாரு, வெல் செட்டில் பீப்புளை டிட்டர்மின் பண்ணி எக்ஸெப்ஷன் ஆஃப் லா வந்து டிட்டர்மின் பண்றாரு. தென் அறியாமை, இக்னோரன்ஸ். அறியாமை அப்படின்னா என்னதுன்னா, சில பேருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், எந்த ஒரு ப்ராடக்டோடைய பிரைஸ் காஸ்ட்லியா இருக்கும்
அந்த ப்ராடக்ட் தான் குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருடைய அறியாமை, அவங்களுக்கு தெரியாத நாலேஜ் இல்லாத பீப்புள் அப்படி வந்து நினைப்பாங்க இல்லையா? அப்ப பிரைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து குவான்டிட்டியா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்ட். ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்ட்னா என்னது? ஊக விளைவு. அதாவது முன்கூட்டியே நம்ம யோசிக்கிறோம். ஸ்பெகுலேட்டிவ்னா என்னது? முன்னாடியே ப்ரொடக்ஷன்ஸ் ஃபோர்காஸ்டிங் பண்ற இடத்துல ஃபியூச்சர்ல இந்த ப்ராடக்ட்டுக்கான பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கோல்டு எடுத்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் இன்னைக்கு பார்த்தாலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நாளைக்கு பார்த்தாலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டே ஆஃப்டர் டுமாரோ பார்த்தாலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா எல்லாருமே டெய்லியும் வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன் வாங்குவாங்க? நாளைக்கு இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நாளைக்கு இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னைக்கே வாங்கிடுவாங்க. அததான் இந்த ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்ட்ல சொல்லிடுவாங்க. ஃபியூச்சர்ல இதோட பிரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்ப இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்பெகுலேட்டிவ் ஊகம், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராடக்டையும் வாங்குவாங்க. அதுதான் ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்ட். தென் வந்து பற்றாக்குறை, ஷார்டேஜ். இப்போ ஆனியன் சம்டைம்ஸ் நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. வெங்காயத்தோட விலை வந்து அதிகமாயிடுச்சு, டொமேட்டோட விலை வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க. ஆனா ரியாலிட்டியில ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்கேர்சிட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க, பற்றாக்குறையா இருக்கு, வெங்காயத்தோடையும் தக்காளியோடைய விளைச்சல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டியில பார்த்தாங்கன்னா எப்பவும் போல ஆனியனும் டொமேட்டோட விலையும் சேம் ரேட்டா தான் இருக்கும். அவங்க வந்து அதை பதுக்கி வச்சு ஸ்கேர்சிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஏன் அப்படி ஸ்கேர்சிட்டியா இருக்குன்னு காட்டுறாங்க? சோ அப்ப பற்றாக்குறையா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இன்னைக்கு மட்டும் தான் நாங்க வெங்காயம் சேல்ஸ் பண்ணுவோம், நாளைக்கெல்லாம் நாங்க வெங்காயம் சேல்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப இன்னைக்கு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவோம் இல்லையா? ஏன்னா அங்க ஆனியனும் டொமேட்டோ ஷார்டேஜா இருக்கு, பற்றாக்குறை, ஸ்கேர்சிட்டியா இருக்கு. அப்ப நம்ம பிஃபோரே வாங்கி வச்சிடணும்னு நினைப்போம். அப்ப பிரைஸ் அதிகமா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம சேவ் பண்ணுவோம். அததான் ஃபைனல் ஒன், பற்றாக்குறை, ஃபியர் ஆஃப் ஷார்டேஜ். எங்க பற்றாக்குறை ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம். தீஸ் ஆர் தி எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் லா. இந்த லா டிமாண்ட் கர்வ் வந்து எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் டவுன்வர்ட் கர்வா தான் இருக்கும். எக்ஸெப்ஷன் ஆஃப் லால வந்து லெஃப்ட் டு ரைட் அப்வர்ட் கர்வ்ல இருக்கும். அதுக்கான ரீசன்ஸ் எக்ஸெப்ஷன் ஆஃப் லா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த தேவை, இந்த டிமாண்ட் கர்வுக்கு பாத்தீங்கன்னா என்னது? லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப்பிங் டவுன்வர்ட். இதுல வந்து அதோடைய தேவை சுருக்கம் அண்ட் விரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ். எக்ஸ்டென்ஷனா என்னது? டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கும், கான்ட்ராக்ஷனா டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கும். சோ இப்ப இங்க பாருங்க, இந்த P2 பாருங்களேன், இதோடைய லைன் பாருங்க. சோ இங்க என்ன அர்த்தம்? OQ2 அளவுக்கு டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இந்த பிளேஸ்ல டிமாண்ட் வந்து எக்ஸ்பான்ஷன், இங்க வந்து தேவை வந்து அதிகமா இருக்கு. சோ அப்படியே இங்க பாருங்க, OP1 அளவுக்கு இங்க பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து டிக்ரீஸா இருக்கு. Q1 இங்க பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து என்னவா இருக்கு? டிக்ரீஸா இருக்கு. இது வந்து கான்ட்ராக்ஷன்ஸ். சோ இங்க வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு, இங்க வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு. சோ எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன். ஏன் இந்த ரீசன்? இதோடைய கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் ஏன் அங்க வந்தது? யாருக்கா தெரியுமா? ஏன்னா நான் இதுக்கான ஆன்சர் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், லா ஆஃப் டிமாண்ட்லயே சொல்லிட்டேன். எதுக்கு வந்து இந்த டிமாண்ட் கர்வ் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சோ இங்க எக்ஸ்பான்ஷன், இங்க கான்ட்ராக்ஷனா இருக்கிறதுக்கான ரீசன் பிரைஸ்ல அரைஸ் ஆகக்கூடிய சேஞ்சஸ். பிரைஸ்ல அரைஸ் ஆகக்கூடிய சேஞ்சஸ்னாலதான் இங்க டிமாண்ட் அதிகரிச்சும் இங்க டிமாண்ட் வந்து கம்மியாவும் இருக்கு. சோ அதிகமான இருக்கிறத எக்ஸ்பான்ஷனும், கம்மியா இருக்கக்கூடிய டிமாண்ட் சைடு வந்து கான்ட்ராக்ஷன் சொல்றேன். இந்த கான்ட்ராக்ஷன் அப்படின்னா இங்க பிரைஸ் அதிகமா இருக்கு, எக்ஸ்பான்ஷன்ல பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. சோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸா இருக்கு. சோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன், எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பான்ஷன் எதுவும் சொல்லலாம். சோ ஓகேங்களா? சோ எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்டென்ஷனா டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு, கான்ட்ராக்ஷனா டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப தேவை வளைகோடு இடம்பெயர்து. இப்போ டிமாண்ட் கர்வ் பார்த்தோம் இல்லையா? என்ன டிமாண்ட் கர்வ்? லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப்பிங் கர்வ். இந்த கர்வ் வந்து அதோட பிளேஸ்ல வந்து சேஞ்ச் ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஷிஃப்ட் ஆகுறதுக்கு ரீசன் என்ன? யாருக்கா தெரியுமா? திங்க் பண்ணி பாருங்களேன். ஷிஃப்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? கண்டிப்பா பிரைஸ் தான். சோ இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறாலும் டிக்ரீஸ் ஆகுறதாலும் இந்த டிமாண்ட் வந்து சேஞ்சஸ் அரைஸ் ஆகுது. இங்க பாருங்க, இங்க வந்து பிரைஸ் வந்து
OP1 இருக்கு. சோ பிரைஸ் வந்து இந்த இடத்துல பிக்ஸ்டா இருக்கு. சம் சுச்சுவேஷன்ஸ்ல இப்போ இதுக்கு முன்னாடி கான்செப்ட் இந்த கான்செப்ட நம்ம ஏன் பார்த்தோம்? பிரைஸ்ல ஏற்படுற சேஞ்சஸ்னால எக்ஸ்பான்ஷனோ கான்ட்ராக்ஷனோ பார்த்தோம். தென் இங்க சோ பிரைஸ் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஏற்படுதோ அந்த அளவுக்கு டிமாண்டையும் இன்க்ரீஸ் சேஞ்சஸ் பார்த்தோம். இன்னொரு டயக்ராம், இந்த டயக்ராம்ல என்ன பார்த்தோம்? பிரைஸ் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஏற்படுதோ அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட்லயும் சேஞ்சஸ் ஏற்படுது. இப்ப நம்ம என்ன டாபிக் பாக்குறோம்னா ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ். இந்த டிமாண்ட் கர்வ்ல பிரைஸ் வந்து பிக்ஸ்டா இருக்கான். பிரைஸ்ல எந்த சேஞ்சஸ் இல்ல, ஆனா டிமாண்ட் வந்து சேஞ்சஸ் ஏற்படுது. இங்க பாருங்க, OP1 இது A பாக்ஸ், இது B பாக்ஸ்னு வச்சுக்கலாம். சோ A டயக்ராம் பாருங்க, OP1 டிமாண்ட் பிரைஸ் வந்து எப்படி இருக்கு? பிக்ஸ்டா இருக்கு. இது இன்னும் அனதர் ஒன் பாருங்க, OP1 அதுவும் பிரைஸ் வந்து பிக்ஸ்டா இருக்கு. பட் டிமாண்ட் வந்து சேஞ்சஸ் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் OQ1 இருந்த பிரைஸ் DD இதுதான் ஃபர்ஸ்ட் கர்வ். ஆக்சுவலா பிரைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு டிமாண்ட் கர்வ் இருக்கு. இப்படி இருந்த டிமாண்ட் கர்வ் OQ-ஆ இருந்தது. OQ2-ஆ வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. ஏன் இந்த சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு? பிரைஸாலன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா பிரைஸ் தான் இங்க பிக்ஸ்டா இருக்கே. சோ ஏன் அதர் ஃபேக்டர்ஸ், இங்க நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிமாண்ட் டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? சோ இந்த மாதிரி பீரியடால, டாக்ஸால, எக்ஸ்பெக்டேஷன்ஸால, சேவிங்ஸால, அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்டால, இந்த மாதிரியான அதர் ஃபேக்டர்ஸால இந்த டிமாண்ட் வந்து சேஞ்சஸ் ஏற்படுது. பிரைஸ் பிக்ஸ்டா இருந்தாலுமே டிமாண்ட் என்னவா இருக்கு? அதர் ஃபேக்டரால சேஞ்சஸ் ஏற்படுது. டிடி இருந்தது, டிடி 1க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதாவது ஏல இருந்த டிமாண்ட் பிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்ப இங்க என்ன ஆயிருக்கு? டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் டிக்ரீஸ் ஆயிருக்கு? கன்சியூமரோடைய டேஸ்டா இருக்கலாம், கன்சியூமரோடைய ப்ரிஃபரன்ஸ், கன்சியூமரோடைய இன்கம், அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட், இந்த மாதிரி மெனி ரீசன்ஸால, அதர் ஃபேக்டரால இந்த டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த பக்கம் பாருங்க, OQ1 இருந்த டிமாண்ட் வந்து OQ2க்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது டிடி ஏல இருந்த டிமாண்ட் வந்து டி டேஷ் டி டேஷ் பிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன? டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு. இதுவும் சம் சப்ஸ்டிட்யூட் ப்ராடக்டால கன்சியூமரோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். சோ அந்த மாதிரியான ரீசன்ஸ்னால இங்க டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திஸ் இஸ் த ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ். பிரைஸ் பிக்ஸ்டா இருந்தாலுமே டிமாண்ட் வந்து சம் சிச்சுவேஷன்ஸால சேஞ்சஸ் அரைஸ் ஆகும். அதை இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப தேவை நிகழ்ச்சி, எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா என்னன்னு தெரியுமா? எலாசிட்டி அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? எலாஸ்டிக் சொல்லிடக்கூடாது, லப்பர் மாதிரி இருக்குமே, அதை நினைக்க கூடாது. எலாஸ்டிசிட்டி. சோ இது வந்து சேஞ்சஸ், அதாவது இங்க நம்ம இதுக்கு முன்னாடி கான்செப்ட்ல இந்த கான்செப்ட் பார்க்கலாம். டிமாண்ட் வந்து Q1ல இருந்து Q2 வரைக்கும் சேஞ்சஸ் அரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றதுதான் இந்த எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தேவை நிகழ்ச்சி அப்படின்னா என்னன்னா, டிமாண்ட் வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. அந்த சேஞ்சஸ் ஆன சேஞ்சஸ் எந்த அளவுக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ், எந்த அளவுக்கு வந்து எந்த ப்ரொபோசிஷன்ல சேஞ்சஸ் அரைஸ் ஆயிருக்கு, அதை மென்ஷன் பண்றதா இந்த தேவை நிகழ்ச்சி. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப இந்த தேவை நிகழ்ச்சியோட 4 டைப் டிவைட் பண்றாங்க. பிரைஸ் எலாசிட்டி, இன்கம் எலாசிட்டி, கிராஸ் எலாசிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட் எலாசிட்டி. அதாவது price elasticity of demand, income elasticity of demand, cross elasticity of demand, advertisement elasticity of demand. இதெல்லாம் என்னது? டிமாண்ட டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? சோ இப்போ விலை தட் இஸ் பிரைஸ். இத வந்து நம்ம விலையில ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்னா, தேவை அளவில் ஏற்படும் மாற்றம். தேவையில வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு டிவைடட் விலையில் ஏற்படும் மாற்றம். தேவையில ஏற்பட்ட மாற்றம், விலையில ஏற்பட மாற்றம். அதுதான் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் குவாண்டிட்டி டிமாண்டட் டிவைடட் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் பிரைஸ். டிமாண்ட் வந்து 5 குவாண்டிட்டியா இருக்கு, செகண்ட் வந்து 10 குவாண்டிட்டியா இருக்கு, பிரைஸ் வந்து 10 இருக்கு, 15 இருக்கு. இந்த மாதிரி சேஞ்சஸ் அறைப்பட்டிருக்குல்ல, அந்த சேஞ்சஸ் ஆல டிவைட் பண்றதுதான் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். தென் இன்கம் எலாசிட்டி ஆஃப் பண்டத்தின் தேவை அளவு. இது ஃபுல்லா நம்ம குவாண்டிட்டி ஆஃப் டிமாண்ட் தான். ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் குவாண்டிட்டி டிமாண்ட். இந்த குவாண்டிட்டி டிமாண்ட் எதால சேஞ்சஸ் ஏற்படுது? வருமான அளவில் ஏற்படும் விகிதாச்சாரம். அப்ப கன்சியூமருடைய இன்கம். சோ ஃபர்ஸ்ட் கன்சியூமர் வந்து 5000 வாங்கும்போது ஒரு குவாண்டிட்டி டிமாண்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் 10,000 இன்கம் வாங்கும்போது ஒரு குவாண்டிட்டி டிமாண்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. அதை டிவைட் பண்ணா நம்மளுக்கு இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் குறுக்கு தேவை நிகழ்ச்சி. குறுக்கு தேவை நிகழ்ச்சினா என்னன்னு தெரியுமா?
சப்ஸ்டியூட் ப்ராடக்ட். இப்போ சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் உடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோடைய சப்ஸ்டியூட் ப்ராடக்டான அனதர் ப்ராடக்டான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப டீ காஃபி இதுதானே சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் இல்லையா? இப்போ டீக்கான பிரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. பிரைஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. டீக்கான பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது காஃபிக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா காஃபி வந்து அப்ப கம்மியா கிடைக்கல. இது ரெண்டுமே டீயும் காஃபியும் நம்ம குடிச்சா சேம் சாட்டிஸ்பாக்சன். சோ ஹெட் பெயினா இருக்கு, நம்ம ரிலாக்ஸா இருக்கும், டயர்டா இருக்கும் அப்படின்றது டீ ஆர் காஃபி சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் ரெண்டுத்துல ஒண்ணு நம்ம ட்ரிங்க் பண்ண போறோம். சோ அப்ப டீக்கான பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது காஃபிக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். சோ அதுதான் ஒரு சப்ஸ்டியூட் ப்ராடக்டோடைய பிரைஸ் சேஞ்சஸ் இன்னொரு சப்ஸ்டியூட் ப்ராடக்டோடைய குவாண்டிட்டி டிமாண்ட வந்து சேஞ்ச் பண்ணா அததான் கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். குக்கு தேவை நிகழ்ச்சி அதான் எக்ஸ் பண்டத்தின் தேவை. இது எக்ஸ் தான் நம்ம டீன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டீ பண்டத்தின் தேவை அளவில் ஏற்படும் விகிதாச்சாரம் மாறும். எக்ஸ் வந்து என்னது? டீ. அப்ப டீல ஏற்படக்கூடிய பெர்சன்டேஜ் ப்ரொபோர்ஷனேட் என்ன? டிவைடட் ஒய் பண்டத்தின் விலையை டீயோடைய குவாண்டிட்டி ஒய்யோடைய பிரைஸ். ஓகேங்களா? இதோடைய சேஞ்சஸ் டிட்டர்மைன் பண்ணா கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். தென் ஃபைனல் ஒன் விளம்பர தேவை நிகழ்ச்சி அட்வர்டைஸ்மெண்ட் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம்னா ஆட் கொடுக்கறது மட்டும் இல்ல, அதுல நிறைய செலவுகள் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஒரு குட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு நிறைய காஸ்ட், நிறைய செலவாயிருக்கும். அந்த செலவு எல்லாத்தையும் சேர்க்கறதா அட்வர்டைஸ்மெண்ட் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் சொல்றாங்க. இப்போ ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் டிமாண்ட். டிமாண்ட்ல வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது? தேவை அளவில் ஏற்படும் விகிதாச்சார மாற்றம் டிவைடட் விளம்பர செலவில் ஏற்படும் விகிதாச்சார மாற்றம். சோ அட்வர்டைஸ்மெண்டோடைய காஸ்டோடைய சேஞ்சஸ் என்ன? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அட்வர்டைஸ்மெண்ட் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஓகேவா? தீஸ் ஆர் தி 4 டைப்ஸ் ஆஃப் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்குமா? கிளியர்ல? ஓகே, குட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டோடைய ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் பிரைஸ். ஓகேங்களா? சோ அதை இப்ப நம்ம வந்து நியூமரிக்கல் வேல்யூ மேத்தமெட்டிக்கல்ஸா அதோடைய சேஞ்சஸ் வந்து நம்ம எப்படி இங்க பாருங்க டெல்டா. இந்த டெல் சொல்லுவாங்க இல்லையா? இந்த டெல்டாவை எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? 11th 12th படிச்சிருக்கீங்க இல்லையா நீங்க? சோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை இது வந்து டெல்டா சொல்லுவாங்க. டெல். இந்த டெல்ல எதுக்காக யூஸ் பண்றாங்க? சேஞ்சஸ். அப்ப குவாண்டிட்டி டிமாண்ட் கியூனா அது குவாண்டிட்டி டிமாண்ட். குவாண்டிட்டி டிமாண்ட்ல ஏற்பட்ட சேஞ்சஸ் டிவைடட் பிரைஸ். பீனா பிரைஸ். பிரைஸ்ல ஏற்பட்ட சேஞ்சஸ். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி எதுல நம்ம மல்டிபிள் பண்ண போறோம்? பிரைஸ். ஒரிஜினல் பிரைஸ், ஒரிஜினல் குவாண்டிட்டி. அதாவது கியூன்றது ஒரிஜினல் டிமாண்ட், பீன்றது ஒரிஜினல் பிரைஸ். இப்ப கியூ வந்து ஒரு 500 குவாண்டிட்டி, பிரைஸ் வந்து என்னது 50 பிரைஸ். ஓகேங்களா? இப்போ பிரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிடும். 40 rupeesன்னு சொல்லிட்டு பிரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிடும். குவாண்டிட்டி டிமாண்ட் சேஞ்சஸ் ஆகும் இல்லையா? சோ அதோடைய சேஞ்சஸ் அததான் இங்க சோ டெல்லுன்றது சேஞ்சஸ் இன் டிமாண்ட். பிரைஸ் சேஞ்சஸா இருக்கட்டும், டிமாண்ட் சேஞ்சஸா இருக்கும். டெல்லு எதுக்கு மென்ஷன் பண்ணுவோம்? நம்ம சேஞ்சஸ். பிரைஸ் பீன்றது ஒரிஜினல் பிரைஸ், கியூன்றது ஒரிஜினல் குவாண்டிட்டி. இப்போ நம்ம இந்த டெல் கியூ சேஞ்சஸ் இன் குவாண்டிட்டி அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா ஒரிஜினல் பிரைஸ் மைனஸ் நியூ பிரைஸ். Q1ன்றது நியூ பிரைஸ், நியூவா அரைஸ் ஆனிருக்க பிரைஸ், மைனஸ் Q0 அது என்னது? முன்னாடி இருந்த பிரைஸ். இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணா சேஞ்சஸ் இன் குவாண்டிட்டி கிடைக்கும். அதே சேம் அஸ் பிரைஸ்ல பிரைஸ் 1 நியூ பிரைஸ் மைனஸ் ஒரிஜினல் பிரைஸ். இதை நம்மளுக்கு மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? பிரைஸ் சேஞ்சஸ் கிடைக்கும். சோ இதை எடுத்துட்டு போய் நம்ம இந்த பிரைஸ் எலாஸ்டிசிட்டியால அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ இந்த மாதிரியான சம் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க பிரைஸ் எலாஸ்டிசிட்டில ஃபார்முலாஸ் இந்த 4 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். பிரைஸ் எலாஸ்டிசிட்டிக்கு 4 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த எலாஸ்டிசிட்டி பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் உடைய என்ன நியூமரிக்கல் வேல்யூஸ், அதோடைய எலாஸ்டிசிட்டி சொன்ன சேஞ்சஸ் சொன்னேன். அந்த சேஞ்சஸ் உடைய டயக்ராம்ஸ் பார்க்க போறோம் எந்த அளவுக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பெர்ஃபெக்ட்லி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். நீங்க ரெண்டு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். எலாசிட்டி, இன்எலாசிட்டி. எலாசிட்டினா சேஞ்சஸ், இன்எலாசிட்டினா சேஞ்சஸ் ஏற்படுத்தல.
டிமாண்ட்ல சேஞ்சஸ். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், அதை ஃபர்ஸ்ட் நம்ம 5 குவாண்டிட்டி வாங்குறோம், ரெண்டாவது வந்து 50 குவாண்டிட்டி வாங்குறோம். அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? சேஞ்சஸ் அரைஸ் ஆயிருக்கு. இது வந்து எலாஸ்டிக். டிமாண்ட்ல சேஞ்சஸ் அரைஸ் ஆச்சுன்னா எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக்னா டிமாண்ட்ல வந்து சேஞ்சஸ் ஏற்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீ 5 குவாண்டிட்டில பர்ச்சேஸ் பண்ற, நெக்ஸ்ட் டைம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் ஆகுது. அந்த ஃபேக்டரால அஃபெக்ட் ஆனா நீ மறுபடியும் 5 குவாண்டிட்டியை தான் வந்து என்ன பண்ற? பர்ச்சேஸ் பண்ற. அப்ப இங்க என்ன நடக்கும்? டிமாண்ட்ல வந்து எந்த சேஞ்சஸும் இல்ல. அப்ப இன்எலாஸ்டிக். ஓகே, கிளியரா? எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக். எலாஸ்டிக்னா டிமாண்ட் உடைய சேஞ்சஸை மென்ஷன் பண்ணும். இன்எலாஸ்டிக்னா டிமாண்ட்ல வந்து எந்த சேஞ்சஸும் அரைஸ் ஆகுது. இப்ப பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அததான். ஈடினா எலாஸ்டிக் டிமாண்ட். எலாசிட்டி ஈக்குவல் இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்காங்க. அதாவது இங்க பாருங்க, ஓபி பிரைஸ், இந்த பிரைஸ் எப்படி இருக்கு? பிக்ஸ்டா இருக்கு. டிடி டிமாண்ட் பிரைஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. பட் குவாண்டிட்டி டிமாண்ட்ல பாருங்க, OQ1 இருக்கு, அப்புறம் OQ ஆகுது, அகைன் O2 வந்து சேஞ்சஸ் ஆகுது. இந்த மாதிரி பிரைஸ் OQ1 இருந்து OQ2 சேஞ்சஸ் ஆகி அகைன் OQ வருது. சோ பிரைஸ் பிக்ஸ்டா இருக்கு, பட் வந்து இது என்னது? டிமாண்ட்ல வந்து சேஞ்சஸ் அரைஸ் ஆயிட்டு இருக்கு. சோ இது ED ஈக்குவல் இன்ஃபினிட்டி. சோ பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். டிமாண்ட்ல சேஞ்சஸ் ஏற்பட்டா எலாஸ்டிக் நான் சொல்லியிருக்கேன். சோ பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். நெக்ஸ்ட், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். டிமாண்ட்ல எந்த சேஞ்சஸும் அரைஸ் ஆக கூடாது. இங்க பாருங்க, பிரைஸ் பாருங்க, இந்த செகண்ட் பாக்ஸ் பாருங்க, சாரி செகண்ட் டயக்ராம், OP1 பிரைஸ், அகைன் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் OP1, அகைன் பிரைஸ் வந்து OP2 டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி பிரைஸ் சேஞ்சஸ் ஆகுது. பட் டிமாண்ட பாருங்களேன், குவாண்டிட்டி டிமாண்ட் வந்து பிக்ஸ்டா இருக்கு. டிடிக்கு எந்த சேஞ்சஸுமே இல்ல. அப்ப இது என்னது? பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ED ஈக்குவல் 0. ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட், இப்போ ஹைலி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ரொம்ப ரொம்ப ஹைலி எலாசிட்டினா சேஞ்சஸ், இன்எலாசிட்டினா சேஞ்சஸ் இல்ல. இங்க வந்து என்ன சொல்றாங்க? ஹைலி எலாசிட்டினா அதாவது ரொம்ப பெரிய பெரிய அளவு, ஹியூஜ் அளவுல டிமாண்ட்ல சேஞ்சஸ் ஆகுதா. அதாவது ஃபர்ஸ்ட் OP1 பிரைஸ் இருக்கு, அப்ப வந்து OQ வந்து கமாடிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்போ ஒரு லிட்டில் பிட் சேஞ்சஸ், OP1ல இருந்து OP அளவுக்கு பிரைஸ் வந்து லிட்டில் பிட் சேஞ்சஸ் அரைஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ஸ்மால் சேஞ்சஸ் என்ன பண்ணிருக்கான்? குவாண்டிட்டி டிமாண்ட ஹியூஜ் அளவுல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. இங்க பாருங்க, சோ இந்த ஓக்கும் P1க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? அந்த அளவுக்கு தான் பிரைஸ் வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டது. பட் இங்க OQ1 பாருங்க, OQ1, ஓகேங்களா? இதோடைய டிஃபரன்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு. அததான் இத ஹைலி எலாசிட்டி. பிரைஸ்ல ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் இன் பிரைஸ், ஹியூஜ் சேஞ்சஸ் இன் quantity demand. ஓகே, அதுதான் highly elasticity of demand. Then less elasticity of demand. இப்ப என்ன ஆகுதுன்னா, பிரைஸ்ல அதிகமான சேஞ்சஸ் ஏற்படுது, ஆனா குவாண்டிட்டி ஆஃப் டிமாண்ட் லெஸ். ஒரு சின்ன அளவுக்கு தான் வந்து குவாண்டிட்டி டிமாண்ட் வந்து சேஞ்சஸ் இருக்கு. அததான் இங்க என்ன சொல்றாங்க? ஹியூஜ் லெவல் சேஞ்சஸ் இன் பிரைஸ், ஸ்மால் சேஞ்சஸ் இன் குவாண்டிட்டி டிமாண்டட். சோ இங்க பாருங்க, இந்த ஆரோ மார்க் நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ஆரோ மார்க்குக்கும் இந்த ஆரோ மார்க் உடைய பாக்ஸும் இந்த பாக்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அதோட டிஃபரன்சியேஷன் புரியும். சோ அப்ப பிரைஸ்ல அதிகமா சேஞ்சஸ் ஏற்படுது, குவாண்டிட்டி டிமாண்ட்ல லிட்டில் பிட் சேஞ்சஸ் தான் வந்து அரைஸ் பண்ணிருக்கு. தென் யூனிட்டரி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். சோ ஃபர்ஸ்ட்ல டிமாண்ட் பிரைஸ் வந்து பிக்ஸ்டா இருக்கு, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கு. சோ இது வந்து இன்ஃபினிட்டி, பெர்ஃபெக்ட்லி எலாசிட்டி. இங்க வந்து டிமாண்ட் பிக்ஸ்டா இருக்கு, பிரைஸ் சேஞ்சஸா இருக்கு. So perfectly inelastic. Next one பாருங்க, highly elastic. Small changes in price, huge changes in quantity demanded. highly நிறைய அளவு changes கொண்டு வருது. இங்க huge changes in price, small changes in quantity demand. பெரிய அளவு மாற்றம் விலையில ஏற்பட்டாலும் சிறிய அளவு மாற்றம் தான் நம்மளுடைய குவாண்டிட்டி டிமாண்ட்ல அரைஸ் ஆகுது. ஆனா இங்க எந்த அளவுக்கு பிரைஸ் சேஞ்சஸ் ஆகுதோ அதே சேம் அளவுக்கு குவாண்டிட்டி டிமாண்ட்ல சேஞ்சஸ் ஏற்படுது. அததான் யூனிட்டரி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், ED ஈக்குவல் 1. இதுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல மீனிங் கேட்பாங்க. ED கிரேட்டர் தென் 1 என்ன மீனிங், ED லெஸ் தென்னா என்ன? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராமை விட இந்த ED ஈக்குவல் இன்ஃபினிட்டி, ED ஈக்குவல் 0, இதுக்கான மீனிங் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அந்த மீனிங் தெரியணும்னா இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ இந்த லாஸ்ட் ஃபைனல்ல இடி ஈக்குவல் டு 1னா என்ன சொல்லியிருக்காங்க? எந்த அளவுக்கு பிரைஸ் சேஞ்சஸ் ஏற்படுதோ அந்த அளவுக்கு குவாண்டிட்டி ஆஃப் டிமாண்ட்ல குவாண்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து அரைஸ் ஆகுது. ஓகே, தீஸ் ஆர் தி பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட் சோ எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்துருப்பேன். எலாசிட்டினா ஜீரோனா என்ன, ஒனுக்கு ஈக்குவல் ஒன்னா என்ன, லெஸ் தென் கிரேட்டர் தென் ஒன்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். சோ சேஞ்ச் இன் டிமாண்ட் இன்ஃபினிட்டி, டிமாண்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். அது வந்து என்னது ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்னா என்ன? சோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டல்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல சேஞ்சஸ். சோ இங்க வந்து வெர்டிகல் ஒய் ஆக்சிஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரும். சோ ரெக்டாங்கிள் இது எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? சோ குவாண்டிட்டி டெல் ஈக்குவல், அதாவது பெர்சன்டேஜ் டெல் ஈக்குவல் அப்படின்னா என்னது? பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவாண்டிட்டி டிமாண்ட் ஈக்குவல் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இது வந்து கிரேட்டர் தான எலாசிட்டி. ஓகே, கிளியரா? பிரைஸ் எலாசிட்டி உங்களுக்கு புரியுதா? ஓகே, குட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இப்போ மெஷர்மெண்ட் பண்ண போறோம். இப்போ பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா என்ன சொன்னேன் நானு? சேஞ்சஸ் வந்து எந்த அளவுக்கு அரைஸ் ஆகுது. சோ தேவை பார்த்தோம், தேவை விதி பார்த்தோம், அதோடைய நிகழ்ச்சி. டிமாண்ட்னா என்ன, டிமாண்டோடைய லா என்ன, அது எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஏற்படும், எப்படி எல்லாம் சேஞ்சஸ் ஏற்படும் பார்த்தோம். அது எப்படி மெஷர் பண்ண போறோம், எந்த மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ண போறோம். சோ விதி தேவை நிகழ்ச்சி பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட நம்ம டிட்டர்மின் பண்ண மெஷர்மெண்ட் பண்ண 3 மெத்தட் இருக்கு. விழுக்காட்டு முறை, மொத்த செலவு முறை, புள்ளி முறை. ஓகேங்களா? அத பெர்சன்டேஜ் மெத்தட், டோட்டல் அவுட்லே மெத்தட், பாயிண்ட் ஆர் ஜியோமெட்ரிக்கல் மெத்தட். விழுக்காட்டு முறை அப்படின்னா என்னன்னா எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஏற்படுது. குவாண்டிட்டி டிமாண்டோட சேஞ்சஸ் என்ன, டெல் Q குவாண்டிட்டி டிமாண்டோட சேஞ்சஸ் என்ன, இத ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். சோ குவாண்டிட்டி டிமாண்டோட சேஞ்சஸ் என்ன, பிரைஸ் ஓடைய சேஞ்சஸ் என்ன, டோட்டல் பிரைஸ் என்ன, ஒரிஜினல் குவாண்டிட்டி என்ன, இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு விழுக்காட்டு முறையில தேவை நிகழ்ச்சியை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். பெர்சன்டேஜ். நெக்ஸ்ட் டோட்டல் அவுட்லே, மொத்த செலவு எவ்வளவு அளவு நம்ம வந்து செலவு பண்ணிருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொன்னேன், ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் மட்டும் இல்ல, வேற ஏதாவது நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் டோட்டல் அவுட்லே. ஓவராலா எவ்வளவு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல நிறைய ஸ்பெண்ட் கண்டிப்பா அதை வந்து பிரைஸ்ல தான் சேஞ்சஸ் கொண்டு வரும். அததான் மொத்த வருவாய், டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கம்ல இருந்து பிரைஸ் நம்ம எவ்வளவு பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணணும். பிரைஸ் இன்ட்டு விற்பனை அளவு, இதுவும் ஓகேங்களா? அளவு. சோ எவ்வளவு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. சோ 50 கூட்ஸ் இருக்கு, 50 கூட்ஸ்ல எத்தனை கூட்ஸ், 40 கூட்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கா, 30 கூட்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கா, அதுதான் விலை இன்ட்டு விற்பனை அளவு. மூணாவது புள்ளி முறை வடிவியல் முறை. அதாவது இது நம்ம தேவையோட கான்செப்ட் பார்க்கலாம். இதுவா என்னது, தேவையோட அதாவது டிமாண்ட் டயக்ராம். இந்த டிமாண்ட் டயக்ராம்ல இது வந்து அப்பர் செக்மெண்ட், இது வந்து லோயர் செக்மெண்ட். சோ இத ரெண்டுத்தையும் டிட்டர்மின் பண்றதா இந்த புள்ளி முறையில டிட்டர்மின் பண்றாங்க. டிமாண்டோடைய அப்பர் செக்மெண்ட்ல எப்படி இருக்கும், டிமாண்ட்ல உடைய சேஞ்சஸ் வந்து கம்மியா இருக்கும் இல்லையா? டிமாண்டோடைய தேவை வந்து கம்மியா இருக்கும். இங்க டெல்டா பிரைஸ் எலாசிட்டி ஈக்குவல் இன்ஃபினிட்டி அரைஸ் ஆகும். பிரைஸ் எலாசிட்டி கிரேட்டர் தென், இது வந்து என்னது அப்பர் செக்மெண்ட், இது லோயர் செக்மெண்ட். அதுதான் ஃபார்முலா. இங்க மேல் பகுதி டிவைடர் கீழ்ப்பகுதி டிவைடர் மேல் பகுதி, இதை நம்மளால டிவைட் பண்ண நம்மளுக்கு புள்ளி முறையில தேவை நிகழ்ச்சியை கணக்கிடலாம். பாயிண்ட் மெத்தட், அப்பர் செக்மெண்ட் லோயர் செக்மெண்ட் டிவைடர் அப்பர் செக்மெண்ட் டிட்டர்மின் பண்ண நம்ம எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஓகே, தீஸ் ஆர் தி 3 மெஷர்மெண்ட் ஆஃப் பிரைஸ் எலாசிட்டி. ஓகே, டன். நெக்ஸ்ட் அப்பாடா. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணோம், இவ்வளவு இந்த டூ வீக்ஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஆர்டினரி அப்ரோச்சும் கார்டினரி அப்ரோச்சும் நான் சொல்லிட்டு இருந்தேன் யூட்டிலிட்டியோடைய மெஷர்மெண்ட். சோ இப்போ நம்ம கார்டினரி அப்ரோச் முடிச்சிட்டோம். கார்டினரி அப்ரோச்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், லா ஆஃப் டிமினிஷிங் பார்த்தோம், ஈக்வி மார்ஜினல் டிமினிஷிங் பார்த்தோம், கன்சியூமர் சர்ப்ளஸ் பார்த்திருக்கோம், டிமாண்ட் லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸெப்ஷன் ஆஃப் லா, தென் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். இது எல்லாமே எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், அதோட மெஷர்மெண்ட் டைப்ஸ் எல்லாமே பார்த்துக்கோ. தீஸ் ஆர் தி கார்டினல் அப்ரோச். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் உடைய கார்டினல் அப்ரோச்சை நம்ம முடிச்சிட்டோம்.
யூனிட் 2ல கார்டினல் அப்ரோச் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் we are move on the ஆர்டினல் அப்ரோச். சோ கார்டினல் அப்ரோச்சுக்கும் ஆர்டினல் அப்ரோச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. சோ கார்டினல் அப்ரோச்னா யூட்டிலிட்டினா சாட்டிஸ்பாக்சன். இந்த சாட்டிஸ்பாக்சன்ல நியூமரிக்கல் வேல்யூவால எனக்கு 5 அளவு பிடிச்சிருக்கு, 6 அளவு பிடிச்சிருக்கு, 10 அளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு நியூமரிக்கல் வேல்யூவால சாட்டிஸ்பாக்சனை மெஷர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுதான் கார்டினல் அப்ரோச். அததான் நம்ம இங்க பாத்துருக்கோம். சோ எந்த அளவுக்கு நம்மளால சேஞ்சஸ் ஏற்படுது அதெல்லாத்தையும் நம்ம இங்க மெஷர்மெண்ட் பண்ணிட்டு வரோம் எல்லா கான்செப்ட்லயும். சோ இந்த ஆர்டினல் அப்ரோச்ல ஹிட்ஸ் அண்ட் எலன் 2 எக்கனாமிஸ்ட், கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ், இவங்க என்ன சொல்றாங்கன்னா யூட்டிலிட்டிய சாட்டிஸ்பாக்சனை நம்மளால நியூமரிக்கல் வேல்யூவால மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. அது ஒரு ஃபீலிங்ஸ். அதை எப்படி நம்மளால நியூமரிக்கல் வேல்யூவால மெஷர்மெண்ட் பண்ண முடியும்? அப்படி மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. பட் ரேங்க் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்ப லேப்டாப், ஆப்பிள் ஐபோன், சாம்சங் போனு, நெக்ஸ்ட் நோக்கியா போன், 3 போனும் இருக்கு. இதோடைய சாட்டிஸ்பாக்சன் லெவல்ல மெஷர்மெண்ட் பண்றது கார்டினல் அப்ரோச். இந்த ஆர்டினல் அப்ரோச்ல இதை நியூமரிக்கல் வேல்யூவால மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. எனக்கு சாம்சங் போனை ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கு, நோக்கியா போனை செகண்ட் பிடிச்சிருக்கு, சாம்சங் போனை தேர்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேங்க் ப்ரிஃபரன்ஸை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிட்ஸும் எலனும் ஆர்டினல் அப்ரோச்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, புரியுதா? அததான் தரவரிசை ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். சோ இவர் தான் யாரு? இவங்க 2 பேரும் ஹெலனும் ஹிட்ஸும் 1934ல இந்த கோட்பாடை வந்து ரைட் பண்றாரு. இந்த தியரியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மறு வடிவமைப்பு, அதாவது கார்டினல் அப்ரோச்சுக்கு ஒரு வடிவமைப்பு, அது தப்புன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த தியரியை வந்து அரைஸ் பண்ணிருக்காங்க இவங்க 2 பேரும். சோ இவங்களுடைய அசம்ஷன் என்ன நம்ம இப்ப பாக்கலாம் இல்லையா? நுகர்வோர் பகுத்தறிவாளர். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்? கன்சியூமர் ஹேவ் ஏ ரேஷனல் பிஹேவியர். கன்சியூமர் ஒரு ப்ராடக்ட சூஸ் பண்றாரு. நான் இப்ப ரெட்மி போனை சூஸ் பண்றேன்னா நான் அதுக்கான ரீசன்ஸ் இருக்கு. ஆப்பிள் போனை விட்டு நான் ஏன் ரெட்மி போன் சோ என்னுடைய நாலேஜ்ல நான் ஒரு ரேஷனல் பிஹேவியரா ஒரு கன்சியூமரா இருந்து நான் இந்த ப்ராடக்ட சூஸ் பண்ணிருக்கேன். அப்ப கன்சியூமர் வந்து ரேஷனல் பிஹேவியர். அப்ப நான் இந்த ரெட்மி போனை சூஸ் பண்றேன்னா என்னோட சாட்டிஸ்பாக்சன் லெவல் என்ன? நான் பிரைஸ டிட்டர்மைன் பண்ணி ரெட்மி போனை சூஸ் பண்ணிட்டேன். பட் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய என்னோட சாட்டிஸ்பாக்சன் லெவல் என்ன? மேபி எனக்கு ஆப்பிள் போன்ல தான் நிறைய சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குன்னா நான் ஆப்பிள் போனை சூஸ் பண்ணுவேன். சோ எந்த ப்ராடக்ட்ல எனக்கு அதிகமான சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குதோ அதை தான் நான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கன்சியூமர் வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அசம்ஷன்ல சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் சாட்டிஸ்பாக்சன். நெக்ஸ்ட் பயன்பாட்டை, இது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? பயன்பாட்டை என்ன பண்ண முடியாது, என்ன அளவில் அளவிட முடியாது. பயன்பாட்டை வந்து நியூமரிக்கல் வேல்யூவால மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. பட் ஒப்பிடலாம். ஃபர்ஸ்ட் உனக்கு நோக்கியா போன் வேணுமா, எது வேணும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு நம்மளால ஒரு ரேங்க் ப்ரிஃபரன்ஸை வந்து கொண்டு வர முடியும். குறைந்த செல் இறுதிநிலை பதிலீட்டு விகிதம் என்ற கருத்தின் அடிப்படையில் சமநோக்கு வளைவு. சோ இவருடைய கான்செப்ட் என்னது? சமநோக்கு வளைகோடு. இந்த சமநோக்கு வளைகோடு தட் இஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, எதை பேஸ் பண்ணி இருக்கு? குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விகிதம், அதாவது டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். இதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து இருக்கு. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. இப்ப நுகர்வோர் சீரான சிந்தனை உள்ளவராக உள்ள ஊக்கம் மாற்றக்கூடிய ஊக்கம் என அழைக்கப்படுகிறார். அதாவது இப்போ நம்ம ரேங்க் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க முடியும் இல்லையா? இப்போ நம்ம வெனிலா ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், பிஸ்தா ஐஸ்கிரீம் 3 ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். என்னென்ன? ஐஸ்கிரீம், சாக்லேட் ஃபிளேவர், வெனிலா ஃபிளேவர், நெக்ஸ்ட் பிஸ்தா ஃபிளேவர், 3 ஃபிளேவர் எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு சாக்லேட் ஃபிளேவர் வேணுமா, வெனிலா ஃபிளேவர் வேணுமா? எனக்கு சாக்லேட் ஃபிளேவர் தான் வேணும். சாக்லேட் ஃபிளேவர் வேணுமா, பிஸ்தா ஃபிளேவர் வேணுமா? எனக்கு சாக்லேட் ஃபிளேவர் தான் வேணும். சாக்லேட் ஃபிளேவர் வேணுமா, பனானா ஃபிளேவர் வேணுமா? எனக்கு சாக்லேட் ஃபிளேவர் தான் வேணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு சாக்லேட் ஃபிளேவர் ஐஸ்கிரீம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுவே சோ இப்போ உங்களுக்கு வெனிலா ஃபிளேவர் வேணுமா, ஸ்ட்ராபெரி வேணுமா? அப்ப எனக்கு ஸ்ட்ராபெரி. நான் ஸ்ட்ராபெரி சாக்லேட்டோடு கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு சாக்லேட் தான் சொன்னேன். இதுவே அந்த சாக்லேட் இல்லாம வேற 2 ப்ராடக்ட கன்வெர்ட் பண்ணும்போது
அதுக்கு நான் ஒரு ரேங்க் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் இல்லையா? அததான் இங்க சொல்றாங்க. இங்க பாருங்க, ஏ ஒரு ப்ராடக்ட், பி ப்ராடக்ட். ஏ பி கிரேட்டர் தென் ஏ, அதாவது பி விட ஏல இருந்து தான் அதிகமான சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. சோ அதே மாதிரி பியும் சியும் கம்பேர் பண்ணா சியை விட ஏல தான் அதிகமான சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. ஆனா இப்போ இந்த சியும் ஏவும் கம்பேர் பண்ணா நம்மளுக்கு எதுல அதிகமான சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது? ஏல தான் அதிகமான சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. இததான் இவரு யாரு சொல்றா? ஹெலனும் ஹிப்ஸும் சொல்றாங்க. ரேங்க் ப்ரிஃபரன்ஸ்ல அததான் இங்க கன்சம்ப்ஷன் ஆஃப் டிரான்சிட்டிவிட்டி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ரேங்க் ப்ரிஃபரன்ஸ்லாம் நம்மளால கொடுக்க முடியும். இதுதான் சமநோக்கு வளைகோடு இன்டிஃபரன்ஸ் கர்வ் உடைய அசம்ஷன். ஓகே, ஊகங்கள்னாலும் அசம்ஷன், அனுமானங்கள், வேற நினைச்சுக்கிறாதீங்க. ஓகே, இதோடைய நம்ம சமநோக்கு வளைகோடையோடைய கர்வ் பார்க்கலாம். சோ ஆப்பிள், ஆரஞ்சு ரெண்டு ப்ராடக்ட். இந்த சமநோக்கு வளைகோடு என்ன பாக்குறோம்னா காம்பினேஷன் ஆஃப் டூ கூட்ஸ். ரெண்டு இப்போ நம்மளுடைய கார்டினல் அப்ரோச்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் ஆப்பிளோட இறுதிநிலை பயன்பாடு என்ன, ஆப்பிளோடைய சாட்டிஸ்பாக்சன் லெவல் என்ன, இப்படின்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணணும். ஆனா ஒரு கன்சியூமர் ஒரு ப்ராடக்ட் மட்டும் மார்க்கெட்ல சூஸ் பண்ண போற. யாராவது மார்க்கெட் போய் ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு வர போறோமா? சாக்லேட் எடுத்தனாலும் சாக்லேட்ல ஃபிளேவர்ஸ் இருக்கு, அதுல 2 ஃபிளேவர்ஸ் ஆச்சும் நம்ம அட்லீஸ்ட் வாங்குவோம் இல்லையா? சோ அப்ப இந்த சமநோக்கு வளைகோடு டினோட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் டூ ப்ராடக்ட். டூ ப்ராடக்ட் உடைய காம்பினேஷன் தான் இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் ரெப்ரசன்டேட் பண்ணுது. ஓகே, ஆப்பிள், ஆரஞ்சு. சோ ஆப்பிள் 1 வாங்கிட்டோம், ஆரஞ்சு வந்து 20 வாங்குறோம். சோ அதோடைய காம்பினேஷன் ஆர் ஏதோ ஒரு இனிஷியல் ஏபிசிடின்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச உங்க லெட்டர் கூட வச்சுக்கலாம். சோ ஏதோ ஒரு நம்மளுடைய நேம் வச்சுக்கிறோம். சோ இந்த டூ குட்ஸ் உடைய காம்பினேஷன்ஸ் 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஆப்பிளோட கன்சம்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஆரஞ்சோட கன்சம்ப்ஷனை டிக்ரீஸ் பண்றோம். எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண. அதாவது இப்ப நம்ம கடைக்கு போறோம், 50 ரூபாய் எடுத்துட்டு போறோம், 50 ருபீஸ் எடுத்துட்டு போறோம். அதுல மேகி பாக்கெட் வந்து 30 ரூபாய். நம்ம என்ன பண்றோம்? மேகி பாக்கெட் 30 ரூபாய், குட் டே பிஸ்கெட் வந்து 20 ருபீஸ். இதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணுத்துக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுனால இன்னொன்னத்தை வந்து கம்மியா பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்ப கடைக்கு போகும்போது ஆரஞ்சு அதிகமா வாங்குறதுக்காக ஆப்பிள கம்மியா வாங்கிட்டு வரோம். ஓகேவா? சோ இப்ப ஆப்பிள் அதிகமா வாங்கினா ஆரஞ்சோடைய கன்சம்ஷனை டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம். சோ அந்த மாதிரி டூ குட்ஸோட காம்பினேஷனை இங்க கொண்டு வந்திருக்கோம். சோ ஒய் ஆக்சஸ்ல ஒரு ப்ராடக்டும், எக்ஸ் ஆக்சஸ்ல ஒரு ப்ராடக்டும் கொடுத்துட்டு நாங்க மேல டேபிள் போட்டோம் பாத்தீங்களா, அதை வந்து இங்க டினோட்ஸ் பண்ணிருக்கோம். சோ 20 ஆரஞ்சா இருக்கும் போது ஆப்பிள வந்து 1 கன்சியூம் பண்ணும். ஆரஞ்சு 15 கன்சியூம் பண்ணும் போது ஆப்பிள வந்து 2 கன்சியூம் பண்ணும். அதுதான் காம்பினேஷன் RSTUVன்னு காம்பினேஷன் வச்சிருக்கோம். இதுதான் ஐசி கர்வ். ஐசி கர்வ்னா என்னது? இன்டிஃபரன்ஸ் கர்வ். டூ ப்ராடக்ட் உடைய காம்பினேஷன்ஸ் தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஓகேவா? புரியுதா? இந்த டேபிளும் இந்த டயக்ராமும் புரியுதா? ஏதாவது டவுட்டா? இன்டிஃபரன்ஸ் கர்வ்னா என்னது? காம்பினேஷன் ஆஃப் டூ குட்ஸ். சோ டூ குட்ஸ் உடைய காம்பினேஷன்ஸ் கொடுத்து ஐசி கர்வ் வந்து நான் இங்க டிரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப். இப்போ இன்டிஃபரன்ஸ் கர்வ் உடைய மேப், அதாவது இன்டிஃபரன்ஸ் கர்வ்னா ஒரே ஒரு கன்சியூமரோடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி இந்த டயக்ராம டிரா பண்ணிருக்கோம். ஒரு கன்சியூமர் சூப்பர் மார்க்கெட் போறாரு, 2 ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்றாரு. ஒருவோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு கன்சம்ஷனை டிக்ரீஸ் பண்றாரு. சோ அந்த மாதிரி ஒரு கன்சியூமர். பட் எல்லா கன்சியூமரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? நான் சூப்பர் மார்க்கெட் போனா 5 குட் டே பிஸ்கெட்டும் சூப்பர் மார்க்கெட் அப்ப இந்த கன்சியூமருடைய டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது இல்லையா? சோ இது காம்பினேஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் கன்சியூமருடைய காம்பினேஷன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கோம். இப்ப இந்த இடத்துல ஒரு கன்சியூமர் வந்து ஆரஞ்சு 15 சூஸ் பண்றாருன்னா இன்னொரு கன்சியூமரும் ஆரஞ்சு 15 சூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து 30, 35 அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாரு இல்லைங்களா? சோ அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர் 1 உடைய ஐசி கர்வ் 1, ஐசி கர்வ் 2, ஐசி கர்வ் 3. சோ 3 கன்சியூமருடைய ஐசி கர்வ் வந்து போட்டிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ எல்லா கன்சியூமரும் சேம் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்க மாட்டாங்க. ஒரு கன்சியூமர் 20 ஆரஞ்சு வாங்கி ஒரு ஆப்பிள் வாங்கினா இன்னொரு கன்சியூமர் 25 ஆரஞ்சு வாங்கி 5 ஆப்பிள வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் கன்சியூமருடைய நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? திஸ் இஸ் தி இன்டிஃபரன்ஸ் கர்வ். புரியுதா? இதுல ஏதாவது டவுட், என்ன டவுட் இருந்தாலும் மெசேஜ் போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க வந்து ரிப்ளை பண்றோம். சரியா?